மயிலாடுதுறை மாவட்டம் ஆரணி அருகே நள்ளிரவில் முகமூடி அணிந்த திருடன் வீடு வீடாக சுவர் ஏறி குதித்து திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆரூர் அருகே சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈபி நகரில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நபர் அடுத்தடுத்த வீடுகளில் சுவர் ஏறி குதித்து இருசக்கர வாகனத்தை திருட சென்றுள்ளார். ஆரணி கிராமிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிசிடிவி காட்சி வெளியானதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். வெளிநாட்டில் பணியாற்றும் நபரிடம் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் துபாயில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருடன் சமூக வலைதளம் மூலம் பழகிய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான கவியரசன் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் 24 மணி நேரத்திற்குள் கவியரசன் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்டம் வெள்ளரிவெள்ளி பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. 5ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவுக்காக பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். ஜல்லிக்கட்டு காளை, யானை, குதிரையுடன் பம்பை மற்றும் கேரள சண்டை மேள தாளங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்துள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் வெண்ணெய் தாழி உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் கோவிலில் இருந்து நவநீத சேவையில் ராஜகோபாலன் பல்லக்கில் புறப்பட்டு 4 வீதிகளையும் வலம் வந்து பெரிய கடைத்தெரு வழியாக சென்று காந்தி சாலையில் உள்ள வெண்ணெய் தாழி மண்டபத்தில் எழுந்தருளினார். இந்த வீதி உலாவின் போது தவழும் கண்ணனாக வரும் ராஜகோபாலன் மீது பக்தர்கள் வெண்ணெயை வீசி வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சூரிய பிரபை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமியும் ஏலமார் குழலி அம்மனும் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தனர். சங்கர மடத்தின் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி உள்ளிட்டோர் சுவாமியை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சமய குரவர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர் சுவாமிகள் ஆகிய மூவரால் பாடப்பட்டதும் 36வது திருவிளையாடல் நடந்த இடமுமான திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும். இதன் கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷபக்கொடி ஏற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையம் அருகே அலுவலகம் அமைத்து 3 நம்பர் லாட்டரி சீட்டுகள் வாட்ஸ்அப் மூலம் விற்பனை செய்யப்பட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்தபோது அங்கிருந்த நபர் தப்பியோடினார். இதனையடுத்து அலுவலகத்தில் சோதனை செய்த காவல்துறையினர் லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்துள்ளது. பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினரிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகு குறைந்த அளவிலான வாகனங்களை மட்டும் அனுமதித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையிலேயே யானைகள் முகாமிட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகியதை அடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய அக்கட்சி நிர்வாகிகள் 4 பேர் மீது நெல்லை மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதியை மீறியதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணைத் தலைவர் உமர் உள்ளிட்ட 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பெயிண்டர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வீரபெருமாநல்லூரைச் சேர்ந்த ராஜா சாலையில் நடந்து சென்ற சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் ராஜா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படாமல் லட்சக்கணக்கான தேங்காய்கள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கடும் நெருக்கடியை சந்திக்கின்றனர். டீசல் விலை உயர்வு, ரிட்டர்ன் சரக்கு கிடைக்காதது போன்ற காரணங்களால் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு லாரி போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தேக்கமடைந்துள்ள தேங்காய்களை தலா 8 ரூபாய்க்கு விற்றால் கூட யாரும் வாங்க முன்வருவதில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் நடந்த தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 30,31,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பேருந்தில் வந்த பயணிகளிடம் அதிகாரிகள் ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தினர். அப்போது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டைக்கு சென்ற பேருந்தில் பயணித்த முத்து என்பவரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலம் விற்பனை செய்த பணம் என்று அவர் தெரிவித்த போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சின்னம்மன் கோயில் அருகே பெண்ணின் தலையில் சுத்தியலால் தாக்கி நகை கொள்ளை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையிலிருந்து வீடு திரும்பிய 55 வயது மல்லிகா என்பவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் அவர் வீட்டுக்குள் நுழைந்தபோது சுத்தியலால் தலையில் தாக்கி காதிலிருந்த கம்பலை அறுத்தும் கழுத்திலிருந்த சங்கிலியை பறித்துக் கொண்டும் தப்பி ஓடினார். 4.5 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொள்ளையன் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உதகைக்கு சுற்றுலா செல்வோருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தேவைக்கு அதிகமாக ரொக்கப்பணம் அல்லது தங்கம் கொண்டுவரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரித்துள்ளார். இன்கேஸ் அவங்ககிட்ட ஹியூஜ் அமௌண்ட்ஸ் தேவையான அளவுக்கு மேலே இன்னும் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் இல்லைனா கோல்டு கேரி பண்ணுறாங்களா கண்டிப்பாக சீஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இது என்னென்னா வித்தின் 48 hours நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது. தர்மபுரி மாவட்டம் அரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே தனியார் பேருந்து மீது கிரேன் மோதிய விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரூரிலிருந்து கோட்டப்பட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டு பயணிகள் ஏற்றப்பட்டனர். அப்போது பேருந்தின் பின்புறம் கிரேன் ஒன்று பலமாக மோதியது. நல்வாய்ப்பாக இதில் பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். ராமநாதபுரத்தில் ஜவுளி கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து பணம் பறித்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 6ஆம் தேதி அரண்மனை அக்ரஹாரம் சாலையில் உள்ள ஜவுளி கடைக்கு காரில் வந்த சிலர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். இது தொடர்பான புகாரை விசாரித்த காவல்துறையினர் அர்ஜுனன், சவுந்தரபாண்டியன், ஹரிஹரன், கோட்டைமுத்து ஆகியோரை கைது செய்து 2 கார்கள் மற்றும் 1,75,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். செல்போன் டவர் அமைத்து தராததால் தருமபுரி மாவட்டம் முதுகம்பட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். 25 ஆண்டுகளாக செல்போன் டவர் இல்லாததால் கேஸ் சிலிண்டர், நியாய விலை கடை வரவு பதிவு, வங்கி பரிவர்த்தனை, கல்வி மற்றும் அவசர தொடர்பு போன்ற முக்கிய சேவைகள் பாதிக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதனால் செல்போன் டவர் அமைத்து கொடுத்தால் மட்டுமே 100% வாக்களிப்போம் என்று முதுகம்பட்டி கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருத்தேரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. பங்குனி உத்திர பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது. இதனிடையே தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தேரை முழுமையாக சுத்தம் செய்யும் பணியில் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோயில் நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது.